வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்பிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 1 HP ஓப்பன் ஹோல் சம்மர்சிபிள் பம்பில் கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகிடுச்சு. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வீடுகளில் இதே மாதிரி ஓப்பன் வெல் சம்மர்சிபிள் பம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா, மோட்டர் ரன் ஆகாமல் இருந்தால் உடனே டெக்னீஷியனுக்கு கூப்பிடாதீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுடைய சப்ளை டிஸ்கனெக்ட் பண்ணிங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு அதோட ஸ்டார்டர் பேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி கெப்பாசிட்டர் டேமேஜ் ஆகியிருந்தாலோ இல்லைனா கெப்பாசிட்டர் வீக் ஆகியிருந்தாலோ உங்கள் மோட்டர் ஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸை செக் பண்ணிவிட்டு உங்களால் முடியாத பட்சத்தில் மட்டும் டெக்னீஷியனுக்கு சொல்லுங்கள். கெப்பாசிட்டர் வீக் ஆகிருக்குன்னா அதை எப்படி செக் பண்ணணும்னா, கெப்பாசிட்டரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த 2 டெர்மினல் வரும். 2 டெர்மினலையும் உங்களுடைய பவர் சப்ளையில் ஒரு ஃபேஸ்லேயும் நியூட்ரல்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு கையில் இதுலேயும் டச் பண்ணாமல் 2 எண்டையும் ஷார்ட் பண்ணிங்கன்னா போதும். நல்லா ஸ்பார்க் வரணும். அப்புறமா சவுண்டும் வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்பார்க்கும் சவுண்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக வரணும். கம்மியாக வந்துச்சுன்னா கெப்பாசிட்டர் வீக் ஆகிட்டுன்னு தான் அர்த்தம். இப்படி டேமேஜ் ஆகாமல் இருந்தாலும் வீக் ஆகிட்டுன்னு தான் மீனிங்கு. இப்போ இதில் உங்களுடைய கெப்பாசிட்டரோட MFD 36 MFDன்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். அந்த கெப்பாசிட்டரை அதில் MFD எவ்வளோன்ட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கடையில் போய்ட்டு நியூவாக ஒரு கெப்பாசிட்டர் அதே சேம் 36 MFDக்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுடைய மோட்டரில் அந்த MFD டேமேஜ் ஆகிடுச்சுன்னா, அதாவது அந்த இடத்துல பேன் ஆகி எரிஞ்சு எதாவது போச்சுன்னா, நீங்கள் 1 HP மோட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய மோட்டருக்கு 36 MFD கெப்பாசிட்டர் வரும். 2 HP ஓப்பன் ஹோல் சம்மர்சிபிள் பம்புக்கு பார்த்தீங்கன்னா 72 MFD கெப்பாசிட்டர் வரும். இன்கேஸ் ஏதாவது அந்த கெப்பாசிட்டரில் அந்த MFD மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துல பேன் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. 1 HPயாக இருந்ததுன்னா 36 MFD, 2 HPயாக இருந்துச்சுன்னா 72 MFD கெப்பாசிட்டர் கடையில் போய் வாங்கிக்கோங்க. கடையில் கெப்பாசிட்டரை வாங்கும்போதே நீங்கள் கடைக்காரர்கிட்ட இந்த மாதிரி செக் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். ஃபேஸ்லேயும் நியூட்ரலையும் அவரை டச் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்பார். சவுண்டு நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி நல்லா கெப்பாசிட்டராக பார்த்து வாங்கிட்டு வாங்க. இப்போது நீங்கள் வாங்கிட்டு வந்த கெப்பாசிட்டரை ஒன்ஸு செக் பண்ணுங்கள். செக் பண்ணிட்டு நல்லா இருந்துச்சுன்னா அதை உங்களுடைய ஸ்டார்டர் பேனலில் கனெக்ட் பண்ணிக்கிங்க. அதாவது நீங்கள் எப்படி ரிமூவ் பண்ணீங்களோ அதே மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கிங்க. இதோட கனெக்ஷன் பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓப்பன் ஹோல் சம்மர்சிபிள் ஸ்டார்டர் பேனலில் பார்த்தீங்கன்னா 5 கனெக்டர் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டெர்மினல் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸு, செகண்ட் டெர்மினல் பார்த்தீங்கன்னா நியூட்ரலு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு போகக்கூடிய RYBன்ட்டு 3 கனெக்ஷன் இருக்கும். இந்த ஆர் ஃபேஸில் உங்களுடைய MCBயில் இன்கமிங் போயிட்டு MCB அவுட் கோயிங் எடுத்து அந்த ஆரில் மோட்டருக்கு போகக்கூடிய ஆரில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஒயர் இருக்கும். இந்த எல்லோ கலர் ஒயரில் கெப்பாசிட்டரோட ஒரு எண்டு அதாவது மோட்டருக்கு போகக்கூடிய ஆர் கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் எண்டு பார்த்திங்கன்னா மோட்டருக்கு போகக்கூடிய எல்லோ கேபிளில் கனெக்ட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் எண்டில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல், அதாவது பியில் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கனெக்ட் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோட கனெக்ஷன் டயக்ராம். எதுக்கு இந்த மோட்டரில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் பேஸ் மோட்டரில் பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகாது. அதாவது தன்னைத்தானே சுழட்டக்கூடிய அந்த தன்மை கிடையாது. அதனால தான் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறோம். இந்த கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் வந்துடும். 2 ஃபேஸுக்கு இடையில் டிஃப்ரென்ஸ் வந்துடும். அப்போது ரொட்டேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபார்ம் ஆகும். அதனால தான் நம்ம இந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டரில் கண்டிப்பாக கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போது நம்ம ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. ரீப்ளேஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டர் பேனலில் ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்கு. இதை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ மோட்டரை நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ மோட்டரை ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணால் பார்த்தீங்கன்னா நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக மோட்டர் தண்ணி எடுத்துருச்சு. இந்த ஓப்பன் ஹோல் சம்மர்சிபிள் பம்போட ஸ்டார்டர் கனெக்ஷனை டீட்டெயில்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவோட்ட அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோல் பல பயனுள்ள வீடியோஸை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடால வர்ற பெல் சிம்பலை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் உடனுக்குடனே வாட்ச் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.